வணக்கம் அனைவருக்கும். என் பெயர் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பிரேசிலில் நமக்கு டேட்டோ போட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ டெர்மினல்லேருந்து வெளியே வந்துட்டோம். சிட்டியை காமிச்சிக்கிட்டே வரேன். சிட்டியை பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான். இப்போ தான் ஷிப்லேருந்து எல்லாம் வெளியே இறங்கி போகிறதுனால இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அதான் நம்ம பிரேசில் ஃப்ரெண்டு, இவரோட தான் போகிறோம் நம்ம டேட்டோ போடுறதுக்கு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஷிப்பு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது. நம்ம ஷிப்பிலேருந்து கரெக்டாக ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஷாப்பு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஷாப்பு வந்து நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி சந்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஷாப் அங்கே இருக்குது. ஃபைனலாக நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சாட்டர்டேனால ஆஃப் ஓப்பனாக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். தான் நம்ம டேட்டோ போடுற ஷாப்போட இன்டீரியர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டோ ஷாம்பிள் எல்லாம் ஆர்ட் ஒர்க் வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக இங்கே பியர்சிங் பண்ணுறதுனால பியர்சிங்குரிய எதுவும் சேல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டோவோட ஃபைனல் டச்சப் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இவர் தான் நம்ம டேட்டோ ஆர்டிஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த செஷன் வந்து ஒரு 8 hour செஷன்னால் நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பண்ணலான்றதுக்காண்டி தான் இப்போ லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். பிரேசிலில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கேக் ஷாப் மாதிரி நம்ம ஊர் மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. நம்ம இங்கே பில்லை பே பண்ணிட்டு நம்ம ஃபுட்டு ரெடி ஆனோடனே நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க இதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் டேட்டோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ சாப்பிட்டாச்சு. வாங்க அப்படியே போய் ஏடிஎம்மில் நம்ம டேட்டோ ஆர்டிஸ்ட்க்கு பே பண்ணுற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மை நானே பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன். எவ்வளோ ஏடிஎம் லைனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே இடத்துல இப்படி தான் பிரேசிலில் இருக்குது. ஓகே, நவ் டைம் டு மேக் அ டேட்டோ. வாங்க நம்ம டேட்டோ போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த நீடில் இந்த கிட்டு தான் நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து சம் ஆஃப் த கிட்டு தான். இதே மாதிரி நிறைய அடிஷ்னல் நீடில்ஸ்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து இவர் நம்மளுக்குரிய ஃபைனல் டச்சப் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இங்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து டார்க் இங்க் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தமே இவ்வளோ இங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக டேட்டோ போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு தான் டேட்டோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனல் டச்சப் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுதான் பார்க்குறீங்க. சரி, அவர் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளும் போய் தண்ணியை குடிச்சிட்டு வரலான்னு தண்ணி குடிக்க போனால் நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா இப்படி திருவினா தண்ணி வருது, இப்படி திருவினா தண்ணி நிற்கிது. அதுலேயும் ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு ரெண்டும் மிக்ஸ் ஆகி இப்படி ஒரு மிஷினா. சரி, என்ன ஆச்சரியத்தோட தண்ணியை குளிச்சுட்டு அப்படியே திருப்பி போய் பார்த்தோம்னா அவர் இன்னும் நம்ம ஃபைனல் டச்சப் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த செஷனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 hour ஒர்க்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஷிப்புக்கு கிளம்புற நேரம் வந்தனால ஒரு 2 hour செஷனை மட்டும் முடிச்சுட்டு போகிறதுக்காண்டி தான் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் நம்மளோட டேட்டோ. இப்போ ஆல்மோஸ்ட் அவர் ஃபினிஷிங் எல்லாம் வந்துட்டார். இப்போ அவர் அடுத்து வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இங்க் பிரிண்ட் போடுவார். இதான் நம்ம இங்க் பிரிண்ட் பண்ணியாச்சு. இதில் தான் அவங்க டேட்டோவை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் நல்லா மனசுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு உட்காருன்ட்டு. ஏன்னா வலிக்குமா. இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைமு டேட்டோ போடுறது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. இவங்கள பார்த்தீங்கன்னா பிரேசிலில் எல்லா பேரும் டேட்டோ தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு ஒரு 2 hours தான் இருக்குது. இப்போ 1:30 ஆகுது. நம்ம ரிட்டன் 3:30 ஷிப்புக்கு போகிறதுனால பிகினிங் ஒரு 2 hour செஷன் மட்டும் போட்டு போகலான்னு பார்க்குறோம். அடுத்த 6 hour செக்ஷனை அடுத்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ அவுட்டர் லைன் ஒர்க்குனால அவ்வளோ இருக்காதான். அதனால தான் அவர் நம்மளை ஓட்டுறாரு ஸ்மைல்ன்ட்டு. அப்படியே ஓரளவு அப்படியே முடிகிற மாதிரி வந்துருச்சு ஃபஸ்ட் செஷனு. இன்றைக்கி இவ்வளோ தாங்க போட முடியும் இன்றைக்கி. அதனால் நம்மகிட்ட அவ்வளோவா டயர் இல்லாதனால இன்றைக்கி இந்த செஷனோட வெறும் ரெக்கை மட்டும் போட்டு அடுத்த செஷனில் ஃபுல் டேட்டோவையும் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சி இப்போ கிளம்ப போகிறோம். இன்றைக்கி இந்த செஷனில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணுவோம். பாய் பாய்.